மனசாட்சி இருக்கா? இப்படி எல்லாம் 7 ஒரே டீம்ல போட்டு விட்டுருக்கீங்களே. விஜய் சேதுபதி சாட்டர்டே சண்டே பேசுறதுக்காக கண்டென்ட் கொடுத்த திவ்யா வினோத் 7 டாபிக் தான் காம்ப்ரமைசன் ஆயிடுச்சு ப்ரோ, அதை எப்படி பேசுவாங்க? அதுக்காகவே இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 டாபிக் உள்ள காம்ப்ரமைசன் ஆனது என்னமோ உண்மைதான். இவர் 7.5 போடணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை 7.5 எப்படி எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பார்த்துடலாமா அவர் 7.5 போடுறது எப்படின்னு? இப்படி எல்லாம் 7 ஒரே டீம்ல போட்டு விட்டுருக்கீங்களே. 7.5 தப்பு கிடையாது, 7.5 தப்புங்க. இப்போ திவ்யாவை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வைங்க, திவ்யா எந்திரிங்க. அது என்னங்க 7.5 தப்பு கிடையாது. 7.5 நீங்கள் உங்களை 7.5 சொல்லிங்க, நீங்கள் 7.5 கூட இருந்துட்டு போங்க. அடுத்தவங்களை எப்படி நீங்கள் 7.5 சொல்லலாம்? எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வந்து 7.5 சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அடிப்பார். அதே வந்து கானா வினோத்தை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தப்புங்க. 7.5 தப்பு தானே. வினோத் எந்திரிங்க. திவ்யா 7.5 சொன்னது நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எப்படி பேச முடியும்? 7.5 ஜஸ்ட் நம்பருங்க, அது ஜஸ்ட் டைமு. அதை வச்சுக்கிட்டு 7.5 சொன்னது தப்பு தான், 7.5 சொன்னது தப்பு தான் சொல்லிட்டு நீங்கள் திவ்யாவை மூக்க வடைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி ஷேமிங் பண்ணீங்களா, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி பேசுவார். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர்த்தையும் வச்சு 7.5 போடணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சேதுபதி சார் வேற லெவலில் 7.5 போட முடியும். ஏன்னா கடந்த 2-3 வாரங்களில் யாரெல்லாம் அடிக்கணுமோ அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு, யாரெல்லாம் ஓரமாக உட்காந்துருந்தாங்களோ அவங்களையெல்லாம் தூக்கி வச்சு வேற லெவலில் 7.5 போட்டு அடிச்சிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே இவங்க கண்டென்ட் கொடுத்ததை வச்சு ஒரு 7.5 போடுவாரா, இல்லை ஆல்ரெடி ஏதாவது உள்ள அட்ரஸ் பண்ண வேண்டிய டாபிக் 7.5 ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.